Hi, welcome to my channel Fitty 50. இன்னைக்கு நம்ம சீரிஸ் 24ஓட ரெண்டாவது நாளில் இருக்கோம். இந்த சீரீஸில் பார்த்தீங்கன்னா எல்லாமே வயது பகுதியில் இருக்கிற ஃபேட்டை குறைக்கிறதுக்கான எக்ஸசைஸ் தான் போட போகிறோம். ஒரு எக்ஸசைஸ் ஆல்ரெடி போட்டாச்சு. இன்னைக்கு ரெண்டாவது நாள் எக்ஸசைஸ். எல்லாரும் கஷ்டமான எக்ஸசைஸ் வேணான்னு சொல்கிறாங்க. ஒன்று சொல்லிக்கிறேன், கஷ்டமான எக்ஸசைஸ் பண்ணால் தான் இங்கே இருக்கிற ஸ்டபர்ன் ஃபேட், அதாவது குறைக்க முடியாத ஃபேட்டெல்லாம் குறைக்க முடியும். ஈஸி எக்ஸசைஸ் பண்ணால் எப்பயும் அதே மாதிரி தான் இருக்கும். சிம்பிள் எக்ஸசைஸ் இன்னைக்கு போட்டாலும் கஷ்டமான எக்ஸசைஸ் நடுநடுவில் வரும். எல்லாம் சேர்ந்து கம்பைன் பண்ணி பண்ணுங்கள், அப்போ தான் நல்ல ரிசல்ட்ஸ் இருக்கும். இன்றைக்கி நான் பண்ணி காமிக்கிறேன், பார்த்துட்டு நீங்களும் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஸ்டே டியூன். ஃபர்ஸ்ட் சிம்பிள் எக்ஸசைஸ் என்னன்னு கேட்டிங்கன்னா, நின்ற மாதிரியே காலை கொஞ்சம் தூக்கி பாருங்கள், எவ்வளோ தூரம் போக முடியும்னு. எக்ஸசைஸே பண்ணாதவங்களுக்கு சொல்கிறேன். ஓகே, ஈஸியாக வருது அப்படின்னு தெரிஞ்சதுக்கப்புறமா கையை கீழே கொண்டு போய் கிளாப் பண்ணுற மாதிரி பண்ணி பாருங்கள். கிளாப் பண்ணும்போது ஃபுல்லாக எல்லா ரெண்டு கையும் உள்ளங்கையும் சேர்ந்து தொடணும். வெறும் நுனியை மட்டும் டச் பண்ணக்கூடாது சொல்லிட்டேன். ஃபுல்லாக கிளாப் பண்ணுற மாதிரி இருக்கணும் பாருங்கள். ஓகே, இதை ப்ராக்டிஸ் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா இன்னும் கொஞ்சம் இந்த இடத்துலேருந்து கையை கீழே கொண்டு வந்து பாருங்கள். ஓகே, இதுவும் பண்ண முடிஞ்சுது அப்படின்னா கையை மேலேருந்து கொண்டு வாங்க. ஓகே, ஃபுல்லாக ஸ்ட்ரெச் பண்ணி மேலேருந்து கொண்டு வாங்க. அப்போ தான் அப்டமன் வந்து நல்லா விரிவடைஞ்சு நம்ம கீழே சுருக்கவும். ஒவ்வொரு காலும் ஒரு 5 தடவை பண்ணுங்க. ஓகே, இது பண்ணதுக்கு அப்புறம் அடுத்தது கொஞ்சம் சைட்ஸையும் டார்கெட் பண்ணணும் இல்லையா? அப்போ என்ன பண்ணணும், இப்போ இப்படி கையை வச்சுக்கணும். ஓகே, வச்சுட்டு இந்த இடத்த கொண்டு வந்து இந்த முட்டியால் தொடணும். கை முட்டியை கால் முட்டியால் தொட பார்க்கணும். ஃபஸ்ட்டு கஷ்டம்னு நினைக்கிறவங்க சைட்ஸில் காலை ஃபஸ்ட்டு ரைஸ் பண்ணி பாருங்கள். அதே மாதிரி இன்னொரு பக்கமும் இது எவ்வளோ தூரம் போகிறதுன்னு செக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா நீங்கள் இப்படி ட்ரை பண்ணலாம். ஓகே, ரெண்டு முட்டியும் தொடுற மாதிரி ஒரு 5 தடவை பண்ணுங்க. கையை இப்படியே வச்சிருக்கணும், சரியா? கால் நல்லா மேலே எழும்பி முட்டியை போய் டச் பண்ணணும், கை முட்டியை போய் டச் பண்ணணும். ஓகே, 5 டைம்ஸ் ஈச் சைட் பண்ணலாம். அவ்வளோதான். அடுத்தது இது ரெண்டும் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா ஃபுல்லாக ஒரு தடவை பெண்ட் பண்ணி எழுந்துருங்க. ஃபஸ்ட்டு முடியாதவங்க ஸ்லைட் பெண்ட் பண்ணி பாருங்கள், எவ்வளோ தூரம் உங்களால் போக முடியும்னு. எழுந்துக்கோங்க. பக்கத்தில் ஏதாவது சப்போர்ட் வச்சுன்னு கூட நீங்கள் குனியை பார்க்கலாம். ஓகே, இவ்வளோதான் போக முடியுதுன்னா இது வரைக்கும் ப்ராக்டிஸ் பண்ணால் கூட போதும். ஃபுல்லாக போக முடிகிறவங்க கையை நல்லா ஃபுல்லாக ஸ்ட்ரெச் பண்ணிவிட்டு தரையை போய் இப்படி ஒரு ஸ்வீப்பிங் மோஷனில் கொண்டு வாங்க. ஓகே, அவ்வளோதான். இது போங்க, காலை டச் பண்ணிட்டோ இல்லை தரையை டச் பண்ணிட்டோ வரலாம். ஒரு 5 டைம்ஸ் ஃபஸ்ட்டு பண்ணுங்கள். அதுக்கப்புறம் 10-15 டைம்ஸ் பண்ணலாம். முடியுமோ பண்ணலாம். கையை நல்லா மேலே வரைக்கும் கொண்டு போயிட்டு கீழே இறங்கி டச் பண்ணிவிட்டு இப்படி வரணும். ஓகே, இது ப்ராக்டிஸ் பண்ணதுக்கப்புறமா 3த்தையும் தொடர்ச்சியாக 5 தடவை பண்ணணும். பாருங்கள், கை மேலே வச்சுக்கிறோமா? 1 2 3 4. நல்லா ஷோல்டர்ஸ் எல்லாம் பிரித்து வச்சுன்னு பண்ணுங்க. ஓகே, கூன் போடக்கூடாது. வயர் அதே மாதிரி உள்ளே இழுத்து வச்சுன்னு பண்ணணும். ஒரு 10 தடவை பண்ணியாச்சா? இப்போ கையை இப்படி வச்சுக்கோங்க. 1 2 3 4. டச் ஆலனாலும் பரவாயில்ல, ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பிங்க. ஒரு நாள் டச் ஆகிடும். ஓகே, ரெண்டு பக்கமும் 5 தடவை முடிச்சிடலாம். அடுத்தது ஃபுல்லாக கையை மேலே தூக்கிட்டு தரையை டச். ஓகே, கையை ஃபுல்லாக தூக்கிட்டு வரணும், அப்போ தான் ஈஸியாக இருக்கும். நீங்கள் அப்படியே வெறும் நின்று கையை கீழே வச்சுட்டு பண்ணீங்கன்னா வராது. அவ்வளோதான், முடிச்சிட்டோம். நம்ம இப்போ பண்ணது ஃபுல்லாக 3 சேர்த்தா மாதிரி பண்ணோம் இல்லையா? அது ஒரு செட் ஆகும். ஒரு செட் பண்ணி முடிச்சிட்ட அப்புறமா கொஞ்சம் பிரேக் எடுங்க. அதுக்கப்புறம் திருப்பி பண்ணுங்கள். இது மாதிரி 3லேருந்து 5 தடவை ஒவ்வொரு நாளும் பண்ணிட்டு வாங்க. கட்டாயம் பலன் இருக்கும். பார்த்தீங்க இல்லையா? ரொம்ப ஈஸியாக இருக்கும். இந்த இடத்துலையே கை கால் அசைச்சு பண்ணலாம். அவ்வளோதான். ஒரு 5லேருந்து 10 தடவை ஆரம்பித்து எவ்வளோ முடியுமோ அவ்வளோ பண்ணுங்கள். வாரத்துக்கு 4 தடவையாவது இந்த மாதிரி எக்ஸசைஸ் பண்ணுங்கள். சாப்பிட்டதுக்கப்புறம் தயவுசெய்து பண்ணாதீங்க. ஏன்னா வயரை டார்கெட் பண்ணுறதால உணவு இருந்து பண்ணும்போது பார்த்தீங்கன்னா வயத்தை வலிக்கும், டைஜஷன் இல்லாமல் போகும். அதனால் எக்ஸசைஸை கண்டினியூஸாக பண்ண முடியாமல் போகலாம். அதனால் சாப்பிட்டதுக்கப்புறம் 2 மணி நேரமாவது குறைஞ்சது கேப் இருக்கணும். அப்புறமா தான் எக்ஸசைஸ் எதுவுமே பண்ணணும். எஸ்பெஷலி இந்த மாதிரி வயிறு பகுதியை டார்கெட் பண்ணுற எக்ஸசைஸ் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இன்றைக்கி சொல்லிக் கொடுத்த சிம்பிள் வயத்துக்கான எக்ஸசைஸை ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருங்க. நாளைக்கு புது எக்ஸசைஸோட உங்களெல்லாம் வந்து நான் பார்க்குறேன். அது வரைக்கும் ஸ்டே டியூன் டு மை சேனல் Fitty 50. Bye bye.